வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக அப்பளப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அப்பளப்பூ கூட்டு. இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த சுண்டலெல்லாம் சாப்பிட்றோம் இல்லை ஈவினிங், அந்த மாதிரியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுக்கினாலும் பரவாயில்ல, 4ஆக வெட்டி போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி இது 3 தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு, எல்லோரும் செய்வாங்க. அந்த காலத்தில் இந்த டிஷ்ஷெல்லாம் போகிற போக்கில் செய்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் மறந்து போகுது, நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது பருப்பு உருண்டை குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சுண்டவத்தல், சீரக குழம்பு, வெந்தய குழம்பு இதெல்லாம் எங்கள் வீட்டில் கம்பல்சரி இருக்கும். சுக்கு மிளகு குழம்பு, இந்த மாதிரி பாரம்பரியமாக சாப்பிடும்போது அது எப்படி அதனோட ருசியை மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு நம்ம அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். நான் இங்கே சும்மா கடையில் விற்கும் இல்லையா, 10 ரூபா 15 ரூபா கட்டு அப்பளம், அதுதான் வாங்கிட்டு போட்டு பொரிக்கிறேன். அதை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஸ்டீம் முடிஞ்ச உடனே திறந்து பாருங்கள். அது எவ்வளோ இப்போ நான் திறந்து அதை பார்க்கும்போது சூப்பராக வெந்து அப்படியே தனித்தனியாக நிற்கிது பாருங்கள். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த அப்பளம் பொரித்தோம் இல்லையா, அந்த கடாயிலேயே நிறைய எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக யூஸ் பண்ணணுன்னு இல்லை. இதை பாருங்கள், இது ஒன்றும் பாதியமாக சும்மா ரொம்ப நசுக்காமல் ஒன்றும் பாதியமாக நச்சு விட்டால் போதும். இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளி போட்டுடலாம். கொஞ்சம் சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் சீரகமும் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை போட்டு இதை எடுத்து குக்கரில் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தளன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னா கூட ஓரளவுக்கு தளன்னு வச்சுக்கலாம். இல்லை நான் தயிர் சாதத்தோடு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட போகிறோன்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ரசத்துக்கு தயிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோன்னே அப்பளத்தை பொரித்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா பொடிச்சு போட்டுக்க போகிறோம். இது ஒரு 2 கொதி வரட்டும். ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 2 கொதி வந்ததுக்கப்புறம் அப்பளம் வறுத்து வச்ச அப்பளத்தை பொடிச்சு போட்டுடலாம். அப்படியே போட்டு கலக்கி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே வரணும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை எப்படியாச்சும் நல்லபடியாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்பளத்தை அப்படியே பிடிச்சி போடுங்களேன். அப்பளமும் அந்த கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு இது 3த்தையும் மென்று சாப்பிடும்போது வர தனி டேஸ்ட்டு வேறு எதுலேயும் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்யணுன்னு தான் நினைப்பீங்களே தவிர இதை விட மாட்டீங்க. இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட். இந்த நம்மளோட பாரம்பரிய உணவுகளுக்கெல்லாம் ஒரு தனி சுவை இருக்குதுங்க, அதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ அப்படியே கலந்து விடுங்க, எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய பாரம்பரியமான உணவுகளோட நான் திரும்ப இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.